Hello everyone, Assalamualaikum. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நான் மத்தி மீன் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இட்லி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியில் நான் ஆச்சி மீன் குழம்பு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ½ கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 10லேருந்து 12 பல் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அப்படியே ஜஸ்ட் பீல் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இந்த வெங்காயம் வந்து நம்ம ரொம்ப வதக்க மாட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தாலே போதும். மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே சரி நான் மசாலா தக்காளி அரைச்சிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த கிரேவிக்கு. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ அவ்வளோதான், நம்ம தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆனியனும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பியூரேயும் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த மசாலா தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயும் அந்த மசாலா ஒட்டி இருந்து அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஆச்சி மீன் குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் வேறு பிராண்டில் கூட மீன் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப திக்காகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண பாருங்கள். நான் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு எனக்கு. ஸோ புளி தண்ணியும் சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா திக்காகிக்கிட்டு இருக்குது. அண்ட் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் நான் குக் பண்ணேன் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு. நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து இங்கே மத்தி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் மத்திக்கு பதிலாக எந்த மீன் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் மத்தி மீன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மத்தி மீன் செஞ்சு மத்தி மீன் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீன் ஆட் பண்ணதும் இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மீனும் குக் ஆகிடுச்சு. அண்ட் கிரேவியில் வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அல்லா ஹாஃபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.